ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கத்திரிக்காய் வச்சு தாங்க ஒரு ரெசிபி செஞ்சுருக்கோம். அதுக்கு நான் இந்த மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காயை நீல கத்திரிக்காய் தான் வாங்கியிருக்கேன். இதுலேயும் செய்யலாம். நம்ம சின்ன சின்னமாக குட்டி கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள், அதுலேயும் செஞ்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து நான் கத்திரிக்காய் ஒரு 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, சின்ன துண்டு இஞ்சி, தேங்காய். அதே மாதிரி தேங்காய் வந்து ஒரு துருவ தேங்காய்னா ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூனு. பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். கத்திரிக்காயை நம்ம வந்து எப்படி கட் பண்ணிக்கிறோம்னா, அந்த காம்பு பகுதி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்ம வந்து காம்பில் கொஞ்சம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நடுவில் மட்டும் ப்ளஸ் மாதிரி இன்ட்டு மாதிரி நம்ம கீறிக்க போகிறோம். கீறிட்டு தான் நம்ம இந்த கிரேவி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம், எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி. அதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். வேறு இந்த மாதிரி கத்திரிக்காயை கொஞ்சம் காம்பு வச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்து கத்திரிக்காயும் எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா வதக்கணும். ஒரு 50%லேருந்து 60% வரைக்கும் நம்ம வேகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இதுக்கு சட்டனுமே வதங்கிடும். 50-60% வெந்தாலே நம்ம அப்புறம் கடைசியில் கிரேவியில் போட்டு செய்யும்போது நல்லா அதில் சாந்துடும். இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. எப்படின்னா, இப்போ வெறும் கத்திரிக்காயை மட்டும் போடாமல் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை தயிர் விட்டு கூட நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக தயிர் விட்டு கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு, எதுவும் இல்லைன்னா கூட தண்ணி கூட விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஸ்டஃபிங்கு இந்த நான் கீரி இருக்கோம்ல, அதுக்கு நடுவில் அந்த மிக்ஸ்டு அந்த எல்லாத்தையும் நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள்லாம் மிக்ஸ் பண்ணோம்ல, அதை அதில் வச்சுட்டு ஸ்டஃபிங் மாதிரி வச்சுட்டு அதை இந்த மாதிரி பொரிச்சிட்டு கூட நம்ம செய்யலாம். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துகிட்டு நம்ம செய்யலாம். அது பொரித்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதே கடாயில் இருக்கிற எண்ணெயில் 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். வெள்ளை எள்ளு போட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நம்ம செய்யறதால் சேர்த்துக்கலாம். நான் இல்லாதனால இதில் இஞ்சி பூண்டு போட்டுட்டு 2 பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன், பச்சை மிளகா. அதுக்கப்புறம் நான் இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன். கசகசா கம்பல்சரி போட்டால் நல்லாயிருக்கும். இதில் ஆப்ஷனல் முந்திரி பருப்பு, நீங்கள் தேவைன்னா முந்திரி பருப்பு ஒரு 2லேருந்து 3 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன், முந்திரி பருப்பு 2 போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். நான் வந்து துருவின தேங்காய் இல்லாமல் கீரி போட்டதுனால நான் அந்த 3 ஸ்பூன் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் கீரி சேர்த்துருக்கேன், தேங்காய் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நம்ம நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் தக்காளியை நம்ம இதிலே போட்டு கூட வதக்கலாம். இல்லைன்னா கூட நான் மிக்சியில் அடிக்கும் போதுமே நம்ம அந்த மாதிரி கூட மிக்சியில் அடிச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் போட்டு வதக்கிட்டு தான் சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி தான், ஒரு தக்காளியை நல்லா இதில் போட்டு நல்லா வதக்கிட்டேன். கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கி, தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் மல்லித்தலை சேர்த்துக்கணும். மல்லித்தலையும் புதினா இருந்தால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட புதினா இல்லாதனால நான் மல்லித்தலை மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை அப்படியே இன்னொரு பவுலுக்கு மாற்றி ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்க வேண்டியது தான். இதுக்கப்புறம் அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சோம்பு, வெந்தயம் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா கடவுள் பருப்பு, வெந்தயம் போடலாம். நம்ம உங்கள் ஆப்ஷனல் தான். போட்டுட்டு சின்ன வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் சின்ன வெங்காயம் மட்டுமே தான் வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதில் ஒரே ஒரு வரமிளகாயும் காஞ்ச மிளகாயும் நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம அதில் சேர்க்கணும். இந்த பாருங்கள், இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு போடலாம். மிளகாத்தூள் சின்ன ஸ்பூனுங்கிறதுனால நீங்கள் டீஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் போதும். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் போடுங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். நல்லா எவ்வளோக்கு நல்லா நைஸாக அரைச்சோம்னா தான் கிரேவிக்கு நல்லாயிருக்கும். நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதனோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துட்டு
நல்லா இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கணும். இதில் பச்சை வாசனை ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாம் வதக்கினதா இருந்தாலும் அது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம கொதிக்க வச்சுட்டு சின்ன சைஸ் புளி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த புளி தண்ணியை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக, ஒவ்வொரு புளி ரொம்ப புளிக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு கிரேவி புளிப்பாயிடும். அந்த இடத்துல மட்டும் நீங்கள் எடுத்துட்டா கூட கரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணியை வச்சுட்டு கூட நம்ம ஊற்றிட்டு அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு கூட நம்ம புளிப்பு ஓவராக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா கூட சேர்த்துக்கலாம். நான் ஊற்றிட்டேன்னா புளிச்சிருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த இடத்துல மட்டும் புளியை மட்டும், ஏன்னா தக்காளி நம்ம சேர்த்துருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி புளியை நம்ம பார்த்து சேர்த்துக்கணும். அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் இதில் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். ஏன்னா நாட்டு சக்கரை உப்பு புளி காரத்தை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். நாட்டு சக்கரை கிடையாது, நான் வெல்லம் தான் சேர்க்கணும். வெல்லம் இல்லாதனால நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் இருந்தால் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கங்க, கண்டிப்பாக சேருங்க. சேர்த்தினாலே இந்த கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ இவ்வளோ தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ நம்ம கத்திரிக்காயை போட்டு கொதிக்க வைக்கும்போது நம்மளுக்கு இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வந்துடும், கிரேவி பதத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி கத்திரிக்காயெல்லாம் நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை இந்த இடத்துல ஒன் பை ஒன்னாக நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதான். நல்லா எல்லா கத்திரிக்காயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா அந்த கிரேவி அதில் உள்ள மசாலாலாம் இதில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி கொஞ்சம் நேரம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா கொதித்து அதில் மசாலா எல்லாம் ஒன்றும் சேர்ந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் கடைசியில் நம்ம கருவேப்பிலை மல்லித்தலை தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க. பார்த்து உடையாத அளவுக்கு நம்ம சின்ன கரண்டியாக வச்சுக்கிட்டு கூட நம்ம செய்யலாம். மண்பாத்திரத்தில் செய்யும்போது இதனோட டேஸ்ட்டே சொல்லவே வேணாம், அப்படி இருக்கும். இது வந்து நம்ம சாதா ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு கூட சைடிஷாக நம்ம வச்சு சாப்பிட்லாம். கத்திரிக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தான், தாய் காய்கறின்னு சொல்லுவாங்க அதை. அது கத்திரிக்காய் வந்து நம்ம எப்படி வேணாலும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். பிரியாணிக்கு கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். கடைசியில் மல்லித்தலை கருவேப்பிலை தூவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கடைசி இறக்க போயில பெப்பர் தூள் வந்து நான் மேலாப்பில் தூவி விடுறேன். கண்டிப்பாக போடுங்க. போட்டீங்கன்னா அது நம்மளுக்கு கடைசியில் போடும்போது அந்த காரத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மீன் மாதிரி அப்படியே ஒரு கத்திரிக்காய் எடுத்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம். ஏன்னா காம்பு பகுதி நம்ம வச்சுருக்கோம், அதை அப்படியே எடுத்து கூட நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்கிறதுனால தான் நான் காம்பு கொஞ்சம் வச்சு கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், இப்போ எல்லா அடுப்பும் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது பாருங்கள், கிரேவி பதத்துக்கு வந்துருச்சா? அவ்வளோதாங்க. இதை ஒரு பவுலில் மாற்றிக்க வேண்டியதுதான். சூப்பராக இருக்கும். சைடிஷ்ஷு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட, சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். ரசம் வச்சுட்டு இதை சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு செய்வார்ல எண்ணெய் கத்திரிக்காய்ன்னு சொல்லிட்டு, பிரியாணிக்கு கத்திரிக்காய் கிரேவி அது அந்த மெத்தடில் தான் இது செஞ்சுருக்கேன். பிரியாணிக்கும் நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். என்ன நம்ம நெய் சாதம் இந்த மாதிரி செய்யும்போதும் அதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கையிலே நல்லாயிருக்கு இல்லையா? டேஸ்ட்டும் அள்ளுங்க. இதே மெத்தடில் நான் சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டாக சின்ன வெங்காயம் போடுங்க, நல்லெண்ணெய் ஊற்றணும். கண்டிப்பாக நான் அரைச்சதுக்கு போட்டது எல்லாமே கடலப்பருப்பு, வெள்ளை எள்ளு இதெல்லாம் கம்பல்சரி நீங்கள் போடணும். கசகசா இதெல்லாம் கம்பல்சரி போட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லெண்ணெயில் செய்யும்போது இந்த கிரேவியோட டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க. தேங்காய் கண்டிப்பாக போடணும். தக்காளி புளி பார்த்து சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க. இதில் வேறு என்னமோ நம்ம முக்கியமாக பார்க்குறது கிடையாது. இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னாலே கிரேவி செமையாக வந்துடும். கடைசியில் அந்த பாத்திரத்தில் உள்ள அந்த கிரேவியை கூட விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு டேஸ்ட் அப்படி இருந்ததுங்க. நான் சோறை போட்டு நல்லா உருட்டி பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டேன். இந்த மாதிரி சாப்பிட்டா யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள், எங்களுக்கெல்லாம் பிடிக்கும் ரொம்ப. அவ்வளோதாங்க, சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி ரெடி. தேங்க்யூ.